உங்களுடைய ஜெபங்களுக்கு அவருடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்கிறது. உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்க்கிறார். அவருடைய கை குறுகி போகவில்லை. உங்க பிரச்சனையில அவர் உங்களுக்கு எதிராக இல்லை, உங்க சார்பில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். உங்க சூழ்நிலைகளையும் உங்களுடைய வாழ்வையும் நீங்க ஆளுகை செய்வதற்காக, உங்க மூலமா அந்த வல்லமையை வெளிப்படுத்துறதுக்காக உங்களுக்குள் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அதுலதான் அவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்க உங்களுடைய உலகை ஆளுகை செய்யும் பொழுது தேவ நாமம் அதுல என்ன செய்யும்? மகிமைப்படும். சுற்றியுள்ள மக்கள் தேவ வல்லமையை பார்த்து தேவனுடைய நாமத்தை அவங்க என்ன செய்வாங்க? மகிமைப்படுத்துவாங்க. அவருடைய வல்லமையை அவங்க அறிந்து கொள்வாங்க. நீங்க சுவிசேஷங்கள்ல எடுத்து பாருங்க, தேவனுடைய நாமம் எதுலெல்லாம் மகிமைப்பட்டதுன்னு இருக்கும். ஏசு கிறிஸ்து எங்கெல்லாம் நோயாளிகளை சொஸ்தப்படுத்தினாரோ, எங்கெல்லாம் அசுத்தாவிகளை விரட்டினாரோ, எங்கெல்லாம் மக்கள் விடுதலை பெற்றாங்களோ, எங்கெல்லாம் குறைவுகள் நிறைவாகியதோ, அங்கு தேவ நாமம் என்ன செஞ்சுதான்? என்ன செஞ்சது? மகிமைப்பட்டது. உங்களுடைய வாழ்வை நீங்க ஆளுகை செய்யறது தான் தேவனுடைய நாமத்தை என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். அந்த வாழ்வு நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.